ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் விரைவா போற்றி. அருள்மிகு விசாலாட்சி சமேதாய விஸ்வநாத பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்ற மாணிக்கவாசருடைய திருக்கூட்டிற்கிணங்க நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் சிறுகரோ கிராமம் அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலத்திலிருந்து நாம் எல்லாம் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆலயத்துடைய சிறப்புகள், நம்முடைய ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்கின்றது. இத்தலத்திலே காசி விஸ்வநாதர், அம்பாள் விசாலாட்சி காசியிலே எவ்வாறு காட்சியளிக்கிறார்களோ அதே போன்று இத்தலத்திலேயும் விஸ்வநாத பெருமானும் விசாலாட்சி அம்மையாரும் காட்சியளிக்கிறார்கள். காசிக்கு சென்றால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதோட கால் விஷம் அதிக புண்ணியமானது கிடைக்கின்றது. என்ன காரணம் அப்படி என்றால், நம்முடைய ஆலயத்தில் வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய வியாகிரபாத மகர்ஷி, வியாகிரம் என்றால் புலி, பாதகம் என்றால் பாதுகை, வியாகிரபாத மகர்ஷி புலிக்கால் முனிவர்னு என்ற பெயர். சுவாமியை குறித்து மிகுந்த சிவபக்தி பண்றார். சுவாமி இவருக்கு பிரத்யட்சமாறார். என்ன வேணும்னு கேட்கிறார். மரத்துல உள்ள பூக்களை தேனிகளை தேனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பூக்களை பறிச்சு உனக்கு நான் சாத்தணும்னு சொல்லி சுவாமி கிட்ட விண்ணப்பிக்கிறார். சுவாமி உடனே புலி பாதத்தை கொடுக்கிறார். புலியுடைய பாதம் பூமியில பதியாது. அதே போன்று புலியுடைய பாதத்தினால மரத்துல ஏற்றி அந்த பூக்களை பறிக்கலாம். அதே மாதிரி புலிகளுக்கு இருட்டிலையும் கண்ணு தெரியும். அதனால வியாகிரபாதருக்கு அந்த புலிப்பாதத்தையும் புலியுடைய கண்களையும் கொடுக்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புலிக்கால் மகர்ஷின்னு என்று பெயர் வருது. இவர் பாட்டு பாடுறதுல வித்வான். இவருடைய பாடலுக்கு தான் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தில்லை நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் என்று அவருடைய வரலாறு. ஒவ்வொரு ஸ்தலங்களா போயிட்டு வரார். நம்முடைய ஆலயத்திற்கு வந்த உடனே காசி விஸ்வநாதர் விசாலாட்சிய பார்த்த உடனே இத்தலத்திலே இருந்து பூஜைகள் செய்விக்க என்று ஆசைப்பட்டு சுவாமியை குறித்து தினந்தோறும் அபிஷேக ஆராதனை செய்து வருகிறார். ஒரு காலத்துல திருப்படையூர் அப்படி என்ற பெயர். நம்முடைய ஆலயத்தில் பூமியில் தீர்த்தங்கள்லாம் போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இல்லாம சிரமப்படுறார். இப்போ பக்கத்துல பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீருக்கு அதிபதியான ஸ்தலம் திரு ஆனைக்கோவில். அந்த திரு ஆனைக்காவல் ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு ஆராதனை செய்யும் வண்ணமாக அகிலாண்டி ஸ்ரீ சமிதாய் ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆகாய ரூபமாக தேவேந்திர தீர்த்தத்தை கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போறார். தன்னுடைய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தனால தேவேந்திரன் போய் அந்த தீர்த்தத்தை கேட்கிறார். தேவேந்திரன் தரமரத்தில் கொண்டு போயிடுறார். காலதாமதாவை போனால் ஜம்புகேஸ்வரர் கேட்கிறார். ஏன் காலதாமதம் ஆச்சுன்னு கேட்க, திருப்படையூர்ல மகரிஷி கேட்டார் சொல்லி விஷயத்த சொல்ல, ரிஷிகளோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது, இந்த தீர்த்தத்தை அவர்கிட்டயே கொடுத்துருவான்னு சொல்லி சுவாமி அனுப்ப, அங்கேருந்து தப்புணர்ந்து தேவேந்திரன் கொண்டு கொடுக்கறதுக்குள்ளார சுவாமிக்கு அபிஷேகம் என்ன தீர்த்தம் கொடுக்கலையேங்கிற கோவத்துல நேரா போய் உட்கார்ந்து தன்னுடைய தபோலிமையால சுவாமி தனக்கு கொடுத்த அந்த புலிப்பாதத்தை வச்சு அந்த குளத்தை பறிக்கிறார். அந்த குளத்தை பறிக்க சுவாமியுடைய கங்கா தீர்த்தமானது கைலாயத்திலிருந்து புறப்பட்டு நம்மளுடைய குளத்துக்கு வருது. திருப்பி தப்புணர்ந்து தேவேந்திரன் தீர்த்தத்தை கொண்டு கொடுக்கிறார். இந்த தீர்த்தம் எனக்கு வேண்டாம், இதோட சிறப்பான தீர்த்தம் சுவாமி எனக்கு கொடுத்துறாரு சொல்ல கொண்டு வந்த தீர்த்தத்தை திருப்பி கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக அந்த வெள்ளையானை விட்டு இந்த சுவாமிக்கு அபிஷேகம் என்ற காட்சி நம்முடைய கோபுரத்துல மேல்புறத்துல அமையப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுடைய மேல் தளத்தை பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு பிரணவ வடிவத்தில் அமையப்பட்டிருக்கிறது. குளத்தை எந்த திக்கிலிருந்து பார்த்தாலும் புலியுடைய பாதம் மாதிரியே இருக்கும், அவருடைய பாதம் பட்டு வந்தனால. அதே மாதிரி இந்த கோவில்ல நவகிரகங்கள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 6 மாத காலம் சூரியனும் 6 மாத காலம் சந்திரனும் சுவாமியை நேரடியாக வழிபடுறாங்க. எப்படி அப்படின்றால், கார்த்தால உதிக்கின்ற பொழுதுலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் அந்த சூரிய கதிரானது குளத்துல பட்டு சுவாமி மேல அதோடைய பிரதிபிம்பம் அடிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம்னா அந்த சந்திர தரிசனம் சுவாமி மேல அடிக்கிறது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்க்கலாம். அதனால இந்த கோவில்ல நவகிரகங்கள் கிடையாது.
இன்னொரு சிறப்பு என்றால் சிவாலயத்திலே ஜீவ பிருந்தாவனமா இருக்கக்கூடிய, அதாவது மந்திராலயத்தில் எப்படி ராகவேந்தர் இருக்கின்றாரோ அதே போன்று ஜீவ பிருந்தாவனமாக அவரை சுத்தி பார்த்தேன்னா, வியாகிரபாதரை சுத்தி பார்த்தேன்னா அவர் வழிபற்ற அது கூட அதிக புண்ணியமானது கிடைக்கின்றது. அனைத்து பக்தர்களும் நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த விஸ்வநாதர் விசாலாட்ச பெருமானை தரிசனம் செய்வித்து, நம்முடைய ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்றால் இக்கோயிலே திருவிளக்கு ஏற்றி நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்வித்தால் எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கின்றது. அதே போன்று வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு மண் புற்று, அந்த புற்றிலே யார் ஒருவர் திருமாங்கல்ய பூஜை செய்வித்து அந்த திருமாங்கல்யத்தை தரிக்கிறார்களோ அந்த திருமாங்கல்யத்தில் யாருக்கு திருமாங்கல் தோஷங்கள்லாம் இருக்குதோ அந்த தோஷங்கள்லாம் நீங்க பெற்று அதிவிரைவாக திருமணங்கள் கைகூடி வருகிறது. அதே மாதிரி குழந்தை செல்வ அன்பர்களுக்கெல்லாம் அதிவிரைவாக குழந்தை செல்வம் ஏற்படுகிறது. அனைத்து பக்தர்களும் நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து நம்முடைய விஸ்வநாதர் விசாலாட்சி பெருமானை தரிசனம் செய்வித்து, வியாகிராபாத சுவாமியையும் தரிசனம் செய்வித்து எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரொருளை பெற்று செல்லும்படியாக விழா கமிட்டின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய யூடியூப் மூலியமா இது ஒரு அற்புதமான இந்த காட்சியை நம்ம எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சேனல் பேர் பிராண்ட் ஆஃப் திருச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம எல்லாம் இதெல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பக்தர்களும் ஆலயத்திற்கு வருகை தந்து இத்தலத்தை தரிசனம் செய்து எல்லாம் உள்ள விஸ்வநாத பெருமானுடைய அருளை பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா.